இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிற காரியம் 5ஆம் வசனத்துல வாசி கேட்டோம். கலாத்தியர் 4:5 தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். God sent forth his son to this world. இதுதான் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வசனம். தேவன் இந்த உலகத்திற்கு தம்முடைய குமாரனை அனுப்பினார். அனுப்புதல் என்பது அப்போஸ்டலோ என்கிற கிரேக்க பதத்திலிருந்து வந்தது. 12 அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்டலோஸ் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. அப்போஸ்டலோஸ் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர்கள் என்று பொருள். ஒரு குறிப்பிட்ட திட்டவட்டமான ஒரு நோக்கத்திற்காக, ஒரு திட்டவட்டமான ஒரு பணிக்காக அனுப்பப்படுவதுதான் அப்போஸ்டலஸ். அந்த வார்த்தை தான் இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த 2 வசனங்களிலே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், 3 விதமான கேள்விகளுக்கு இந்த 2 வசனங்களும் பதிலளிக்கிறது. ஒன்று, தேவன் தம்முடைய குமாரனை எப்பொழுது அனுப்பினார். இரண்டாவது, தேவன் தம்முடைய குமாரனை எவ்வாறு அனுப்பினார். மூன்றாவதாக, தேவன் தம்முடைய குமாரனை எதற்காக அனுப்பினார். இந்த 3 கேள்விகளுக்கும் இந்த 2 வசனங்களிலே நாம் பதிலை பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். முதலாவது, தேவன் எப்பொழுது தம்முடைய குமாரனை அனுப்பினார். இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது, காலம் நிறைவேறின போது. காலம் நிறைவேறின பொழுது. காலம் என்று சொல்லும்போது 3 விதமான காலங்களை சுருக்கமாக நாம் தியானிப்போம். முதலாவது, அரசியலிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சரியான ஒரு நேரம். இட் வாஸ் a right time politically in the Roman Empire. கிமு 21ஆம் வருடத்திலிருந்து கிபி 180ஆம் வருடம் வரை ரோம சாம்ராஜ்யத்தை குறித்து என்ன சொல்கிறார் என்றால், பேக்ஸ் ரோமனா என்று சொல்லி லாட்டின்லே கூறுவார்கள். பேக்ஸ் ரோமனா என்று சொன்னால் சமாதானத்தின் ரோமாபுரி அல்லது ரோமுடைய சமாதானம் என்று சொல்லி அர்த்தம். இந்த இடைப்பட்ட காலம் கிட்டத்தட்ட 200 வருட காலங்கள் ரோம சாம்ராஜ்யத்திலே சமாதானம் நிலவியது என்று சொல்லி சரித்திரம் கூறுகிறது. ஆக்டேவியன் என்று சொல்லக்கூடிய சீசர் மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு சீசராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பதாக அந்த ஆக்டேவிய சீசர் என்ன செய்தார்னு சொன்னா, புரூட்டஸ், கெசியஸ், லிபிடஸ், மார்க் ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா இப்படிப்பட்ட இவர்களெல்லாம் முறியடித்து ரோம சாம்ராஜ்யத்தை ஒரு சமாதானமான நிலைக்கு அவர் கொண்டு வந்தார். அவர் எல்லாவற்றையும் சுதந்திரித்து எதிரிகளை எல்லாம் முறியடித்த பிறகு, நான் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்து முடித்து விட்டேன், இப்பொழுது நான் ஓய்வாய் இருக்க வேண்டும், வேறு ஒருவரை அரசராக நியமிக்கலாம் என்று சொன்னாராம். அதற்கு தேசத்தில் இருந்த மக்கள் சம்மதிக்கவில்லை. இல்லை, நீங்கள் தான் கடைசி வரை எங்களுக்கு சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் என்றால், அவருடைய காலத்துல அவர் எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்திருப்பார் என்பதை நாம் இதிலே அறிந்து கொள்ளலாம். எனவே எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரசனாய் இருந்தார். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த காலமானது அரசியலிலே ஒருங்கிணைந்த ரோம சாம்ராஜ்யமாய் இருந்தது. அதற்கு முன்பதாக ரோம சாம்ராஜ்யம் பிளவுபட்டிருந்தது. கிரேக்க சாம்ராஜ்யத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா தாலமியர்கள், செலுக்கியர்கள் என்று சொல்லி 2 பிரிவாக இருந்தது. 2 பிரிவாக ராஜ்யம் இருந்தது. ஆனா இப்ப எல்லாம் ஒரே
சாம்ராஜ்யமாக ஒருங்கிணைந்த சாம்ராஜ்யமாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் ரோமாபுரி சாம்ராஜ்யத்திலே சாலைகள் நேராக அமைத்தார்கள். இப்போ எப்படி ஹைவேஸ் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறதோ நம்ம நாட்டில், அந்த மாதிரி ஹைவேஸ் நெடுஞ்சாலைகள் சிறப்பாக போடப்பட்டது. அது மட்டும் இல்ல, இந்த காலகட்டத்தில் போக்குவரத்துக்கு சாதகமான நிலை ஏற்பட்டதுனாலதான் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அது ஒரு சாதகமாக அமைந்தது. ஆகவே சுவிசேஷ பணிக்கு எல்லா விதமான ஆயத்தங்களும் அந்த நாட்டிலே செய்யப்பட்டிருந்தது. கிரேக்க கலாச்சாரம் அதிகமாக பரவிய காலம் அது. கிரேக்க மொழி பேசுவது என்பது நாகரிகம் நிறைந்தது என்று சொல்லி அந்த மக்கள் கருதினார்கள். இந்த நாட்களில் எப்படி எல்லா ஆங்கிலம் பேசுகிற மக்களை இவர்கள் படித்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்கிறார்களோ, அந்த மாதிரி கிரேக்க மொழி பேசுகிறவர்களுக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது. அதனால கிரேக்க மொழியானது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அதனாலதான் சுவிசேஷமானது பரவுவதற்கு இது ஒரு சாதகமான நிலை அரசியலிலே காணப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக, தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் தேசமானது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாய் இருந்தது. எப்படி ஆயத்தமாய் இருந்தது அப்படின்னு சொன்னா, கலாத்தியருக்கு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. போதும், கவனிங்க. இந்த சுவிசேஷம் இங்க கவனிக்கணும். ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டார்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தான் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் ரோமர் நிருபத்தை நாம் வாசிக்கும் போது, யூதர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தபடினாலே நியாயப்பிரமாணத்தினாலும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலும் தான் ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். அதற்கு விளக்கம் கொடுப்பதற்காக தான் ரோமர் நிருபமும் கலாத்தியர் நிருபமும் எழுதப்பட்டது. இதை எங்களுடைய வாராந்திர பைபிள் ஸ்டடியில நாங்க அதிகமாக டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப ஆபிரகாமுக்கு என்ன சுவிசேஷமானது அறிவிக்கப்பட்டது? கிரியைகளினால் ஒரு மனிதன் நீதிமானாக்கப்பட முடியாது, விசுவாசத்தினால்தான் நீதிமானாக்கப்பட முடியும் என்கிற சுவிசேஷம் முன்பதாக அறிவிக்கப்பட்டது. இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுவிசேஷ செய்திக்கு 430 வருடங்கள் கழித்து நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. 2000 வருடங்களுக்கு முன்பதாக, கிறிஸ்து பிறப்பு 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆபிரகாமுக்கு இந்த சுவிசேஷம் கொடுக்கப்பட்டது. அந்த சுவிசேஷம் கொடுக்கப்பட்டு 430 வருடங்கள் கழித்து நியாயப்பிரமாணமானது சீனாய் மலையிலே மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எதற்காக இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? இப்ப ஆபிரகாம் விசுவாசனால் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லும் போது, இப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய அவசியம் என்ன? அப்ப நியாயப்பிரமாணத்தினால்தான் ஒரு மனிதன் நீதிமானாக்கப்பட முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருகிறது. ஆக இந்த நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், தேவனுடைய ஜனங்கள் கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்காக, கிறிஸ்துவண்டை வழிநடத்தப்படுவதற்காக வேண்டி நியாயப்பிரமாணமானது கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் அனைத்தும் வரப்போகிற மேசியாவை குறிக்கிறதாக காணப்பட்டது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னார். அப்ப இந்த நியாயப்பிரமாணமானது கிறிஸ்துவண்டை வழிநடத்தக்கூடிய ஒரு உபாத்தியாளராய் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். அத கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க.
அப்ப நம்ம விசுவாசத்தினாலதான் நீதிமானாக்கப்பட முடியும் என்பதற்கு இந்த நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவிடம் வழிநடத்துகிற உபாத்தியர் என்று சொன்னா யாரு? ஆசிரியர், ஒரு ஆசிரியராக இருந்தது. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசம் வந்த பின்பு நான் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்ல. இப்ப விசுவாசம் வந்த பிறகு இந்த உபாத்தியாராகிய நியாயப்பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பள்ளியில படிக்கிற ஒரு மாணவன் அவன் படித்து முடிக்கும் வரை அந்த ஆசிரியருக்கு, பேராசிரியருக்கு அவன் கீழ்ப்படிந்து அவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் படிப்பெல்லாம் முடித்த பிறகு அவன் வேற அடுத்த நிலைக்கு போகும்போது அந்த ஆசிரியருக்கு அல்லது பேராசிரியருக்கு அவர் கீழ்ப்பட்டவர் அல்ல. இப்ப இம்மானுவேல் கல்லூரியில மாணவராக இருக்கிறாரு. அவர் படிச்சு முடிக்கிற வரையிலும் கல்லூரியில அவங்க சொல்றதை கேட்டுதான் ஆகணும். அவங்க நடத்துற பாடத்தை உட்காந்து கவனிச்சுதான் ஆகணும். அவங்க மார்க் வாங்கி தான் ஆகணும். ஆனா இப்ப அவர் படித்து முடித்து வெளியே வந்துட்டாருன்னா அந்த காலேஜ் வாத்தியார் பார்த்தா கூட நாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு வரையிலும் பார்த்தோம்னா அவங்க நம்ம வணக்கம் சொல்லணும் அப்படி பயந்துட்டு இருப்பாங்க. ஆனா முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவர் என்ன அவர் அப்படி அடிச்சு இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு சில சமயத்துல கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால அந்த ஆசிரியருக்கு நாம் கீழ்ப்படிஞ்சிருக்கிற சிலர் மரியாதை கொடுக்குறாங்க. மரியாதை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த காலம் நிறைவேறி விட்டது. அதே போலதான் இந்த நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவண்டை வழிநடத்தக்கூடிய ஒரு உபாத்தியா இருந்தது. இப்ப இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, விசுவாசம் நமக்குள்ள வந்த பிறகு நியாயப்பிரமாணம் நமக்கு அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட காலத்திலேதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். மூன்றாவதாக தீர்க்க தரிசனம் நிறைவேறிய காலம். இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டது. ஒரு சில தீர்க்க தரிசனத்தை நாம் கவனிக்கணும். முதல்ல அப்போஸ்தலர் நடபடிகள் 17:26 படிங்க. மனுஷன் ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமி மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களை இப்ப தேவன் எல்லாவற்றிற்கும் காலங்களை தீர்மானித்திருக்கிறார். தேவன் எந்தெந்த காலத்தை எதற்கு தீர்மானித்தாரோ அந்த காலத்திலே தான் எல்லாம் நிறைவேறுகிறது. போன வாரத்துல சௌர் ஏனோக் அவர்கள் சொன்னாரு, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எந்த நேரத்துல எதை கொடுக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணி இருக்கிறார். ஆனா நாம அவசரப்பட்டு சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனா கர்த்தருடைய வேலை வரும் பொழுது அவருடைய நேரத்திலே தான் எல்லாவற்றையும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார்னு சொல்லி சொன்னார். சரியான ஒரு காரியம். அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் முன் குறித்திருக்கிறார், முன் தீர்மானித்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து எப்போது பிறக்க வேண்டும் என்கிற காலத்தை அவர் தீர்மானித்திருந்தார். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுத்து கட்டியிருந்ததற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளின் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இறுக்கமான காலங்களில் இப்படியாகும். இந்த மாதிரி வசனங்கள்லாம் நமக்கு விளங்குவதில்லை. அதை நம்ம யோசிக்கிறதும் இல்லை, அதை நாம கண்டுகொள்வதும் கிடையாது. இதெல்லாம் ஆழமான தீர்க்க தரிசன வசனங்கள். இங்க என்ன சொல்றாரு? எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரம். அதுக்கு பிறகு 62 வாரம் செல்லும். அவைகளின் வீதிகளிலே அலங்கங்கள் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்கள் இப்படி ஆகும். இதனுடைய பொருள் என்னவென்றால், கிமு 444ஆம் வருஷம்
கோரேஸ் ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது அவர்கள் தங்களுடைய சுய தேசத்திற்கு திரும்பி செல்லும்படியான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அதுதான் இங்க அவர் சொல்றார். எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும். அப்ப இந்த 444 வருஷம் கட்டளை கொடுக்கப்படுகிறது. 7 வாரம். இத சரியா இங்க வாரம் என்று சொல்லுவது யூத கேலண்டர்ல அது வருடத்தை குறிக்கிறதா இருக்கும். நீங்க இதை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா சரியா வராது. ஏன்னு சொன்னா யூதர்களுடைய கேலண்டர் படி வருஷத்துக்கு 360 நாள் தான். நம்முடைய கேலண்டர் படி 365 நாட்கள். அப்போ யூத கேலண்டருடைய முறைப்படி இதை நீங்கள் கால்குலேஷன் பண்ணீங்கன்னு சொன்னா சரியாக 483 வருடங்கள் அது வரும். இதை நீங்க கால்குலேட் பண்ணா கரெக்டா வரும். அதனால இப்ப இதை பற்றி நாம சொல்வதற்கு நேரம் கிடையாது. ஆக இப்ப இந்த கோரேஸ் ராஜா கட்டளை பிறப்பித்து மேசியா வரும் காலம் வரை இந்த நாட்கள் சரியாக நிறைவேறியது. அந்த காலம் நிறைவேறிய போது இயேசு கிறிஸ்து இங்கே உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதே போல 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 62 வாரங்களுக்கு பின்பு அவர் சங்கரிக்கப்படுவார். இது எல்லாமே முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்தோம். இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் குடும்பத்தினுடையது. அப்ப மேசியா 62 வாரங்களுக்கு பிறகு இந்த பிறப்பார். எங்கே பிறப்பார்? பெத்லகேமிலே பிறப்பார். இந்த பெத்லகேமை குறித்து மிக தெளிவாக தீர்க்க தரிசனமானது உரைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்துல பெரிய பெரிய மாகாண்கள் தோன்றினார்கள், அரும்பெரும் காரியங்களை செய்தார்கள், பெரிய சாதனைகளை படைத்தார்கள். ஆனால் எந்த ஒரு மாகாணை குறித்தும் இப்படி முன்னறிவிக்கப்படவில்லை. எந்த ஒரு நபரை குறித்தும் இவர் எப்போது பிறப்பார், எங்கு பிறப்பார், அவர் பிறக்கும் போது என்ன நடக்கும், ஒன்றுமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே இந்த தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறியது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஒரு கன்னி கற்பவதி ஆகி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஒரு கன்னி கற்பவதி ஆகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அப்ப இயேசு கிறிஸ்து எப்போது பிறப்பார், எந்த இடத்துல பிறப்பார், அவர் யாரிடத்திலே பிறப்பார், எல்லாமே முன்னறிவிக்கப்பட்டது. அப்ப இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அப்படியே 100% நிறைவேறியது. அப்ப இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிய அந்த காலத்திலே வந்தார். அப்ப காலம் நிறைவேறிய போது 3 காலங்களிலே நாம் பார்த்தோம். அரசியல்ல சரியான ஒரு காலம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்த சரியான ஒரு காலம், மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறுகிற காலம். இந்த காலம் நிறைவேறின போது இயேசு உலகத்திற்கு வந்தார். இரண்டாவது கேள்வி, தேவன் தம்முடைய குமாரனை எப்படி இந்த உலகத்திற்கு அனுப்பினார்? How did he send his own son to this world? இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஸ்திரீனிடத்தில் பிறந்த, வாசிங்க மறுபடியும் அத. போதும். காலம் நிறைவேறின போது, இந்த 3 விதமான காலங்கள் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்திலே பிறந்தவர் எப்படி பிறந்தார்? அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இயற்கைக்கு அப்பாற்பட்டது, இயற்கைக்கு மாறானது. அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பந்தரிக்கப்பட்டு இந்த உலகத்திலே அவதரித்தார். ஆக இயேசு கிறிஸ்து ஏன் இவ்விதமாக ஸ்திரீயினத்திலே பிறந்தார்? ஸ்திரீயின் வித்திலே பிறப்பார் என்று சொல்லி கிட்டத்தட்ட 4000 வருடங்களுக்கு முன்பதாக
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. ஆகவே ஸ்திரீயின் வித்திலே அவர் வந்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடியால் அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். தம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடியால் அப்படியே அவரும் வந்தார். ஒருமுறை சாலமோன் என்ன செய்தாராம்? எறும்பை மிதிச்சிட்டாராம். எறும்பு மிதிச்ச பிறகு இந்த எறும்பு தவிக்கிறத பார்த்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாராம். ஐயோ, இந்த எறும்புக்கு எப்படி நாம் உதவி செய்ய முடியும்? இப்போ எறும்புக்கு கால் உடைஞ்சு போச்சு, நாம இந்த எறும்புக்கு கால் உடைஞ்சதுக்கு ஏதாவது மாக்கெட்டு போட முடியுமா? இல்லை இந்த எறும்புக்கு ஏதாவது வைத்தியம் கொடுக்க முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அந்த எறும்புக்கு வைத்தியம் பண்ணணும்னா எறும்பை போல மாறினால் மட்டும்தான் அந்த எறும்புக்கு வைத்தியம் கொடுக்க முடியும். இல்லை நம்ம கையில் எடுத்தோம்னாவே அந்த எறும்பு செத்து போயிடும். அந்த மாதிரி அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ஒளியை, பிரகாசமான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற நிலைமையிலே உலகத்திற்கு வருவாரானால் இந்த உலகம் தாங்காது. அவரை நம்முடைய ஊன கண்களால் பார்க்க முடியாது. அந்த சூரியனை காட்டிலும் பிரகாசமுள்ள தேவனை பார்க்க முடியாது. ஆகவேதான் அவர் நம்மை போல ஸ்திரீயின் வித்திலே, அவர் ஸ்திரீயிடத்திலே பிறந்தார் என்று சொல்லி கலாத்தியர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த போது 100% மனிதனாக வாழ்ந்தார். அதே சமயத்துல 100% தெய்வீக தன்மை அவருக்குள் இருந்தது. அப்ப எப்படி அவர் மனிதனாக வாழ்ந்தார் என்று சொன்னால், மனிதனுக்குரிய எல்லா விதமான தன்மைகள் அவருக்கு இருந்தது. நமக்கு எப்படி பசி எடுத்ததோ அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு பசி எடுத்தது, அவருக்கு தாகம் எடுத்தது. லாசருடைய வீட்டில் லாசருடைய மரணத்திற்கு சென்ற போது அவர்களோடு கூட சேர்ந்து அவர் கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். இயேசுக்கு சிலுவையிலே அறையப்பட்ட போது அவருக்குள்ளே துக்கம் இருந்தது, அவருக்குள்ளே வலி இருந்தது, அவர் மரித்தார். இது எல்லாம் அவர் ஸ்ரீனிடத்திலே பிறந்தவருக்கு மனிதனாய் இருந்தார் என்பதற்கு அது அடையாளமாய் காணப்படுகிறது. ஆக ஸ்திரீனிடத்திலே பிறந்தவர் அடுத்தது நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர் என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர் எப்படி? இயேசு கிறிஸ்து தேவனாய் வந்தார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தன்னு சொன்னாரு. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து வாசிக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து பிறந்த போது 8ஆம் நாளிலே நியாயப்பிரமாணத்தின்படி 8ஆம் நாளிலே விருத்தசேதனம் பண்ணுவதற்காக கொண்டு செல்லப்பட்டார். 2:22-23 படிச்சீங்கன்னு சொன்னா அங்கேயும் நியாயப்பிரமாணத்தின்படி. இப்ப வாசிங்க அத 22. போதும். கவனிங்க, இங்க நியாயப்பிரமாணத்தின்படியே அவரை தேவாலயத்திற்கு அழைத்து சென்று கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டது. மற்ற குழந்தைகளைப் போலவே நியாயப்பிரமாணத்தின்படியே விருத்தசேதனம் செய்யப்பட்டது. 24ஆம் வசனத்துல படிங்க. இப்ப நியாயப்பிரமாணத்தின்படியே பலி செலுத்துவதற்காக கொண்டு சென்றார்கள். புறா குஞ்சுகளை, புறாவை பலி செலுத்தினார்கள். ஏன்? இவர்கள் ஏழ்மையான நிலையில் ஏழைகள். அதாவது சாதாரணமாக பலி செலுத்துவது ஆடுகளை, ஆட்டுக்கடாவை பலி செலுத்துவார்கள். அந்த ஆடு வாங்குவதற்கு வசதி இல்லைன்னு சொன்னா புறா குஞ்சுகளை பலி செலுத்தலாம். அப்ப யோசேப்பும் மரியாளும் ஏழைகளா இருந்தபடினாலே அவர்கள் புறாவை அவர்கள் பலி செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக
இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி மிக தெளிவாக இங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் காலம் நிறைவேறும் போது, அந்த குறித்த காலம் வந்து அவர் கல்வாரி சிலுவையிலே எப்பொழுது மரித்தாரோ அதுவரை எல்லா நியாயப்பிரமாணத்தின்படி அவர் நடந்து கொண்டார். தேவாலயத்திற்கு அவர் சரியாக சென்றார். 12 வயதிலே தேவாலயத்திற்கு போனார், ஜெபாலயத்திற்கு போனார், மோசே நியாயப்பிரமாணத்தை எல்லாம் வாசித்தார், அதிலிருந்து பிரசங்கங்களை செய்தார், எல்லாம் செய்தார். ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த நியாயப்பிரமாணத்திற்கு அவர் முடிவை உண்டாக்கினார். அதன் பிறகுதான் இந்த சுவிசேஷமானது விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் தேவனோடு சரியான உறவை வைக்க முடியும் என்கிறதான சுவிசேஷத்தை ஆண்டவர் கொடுத்தார். இப்ப மூன்றாவது கேள்வி என்னவென்றால், தேவன் தம்முடைய குமாரனை எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினார்? மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். போதும். இயேசு எதற்கு வந்தார் என்றால், நியாயப்பிரமாணத்திற்கு கீழாய் இருக்கிற மனிதர்களை மீட்கும் பொருளாக, அவர்களை விடுவிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த நியாயப்பிரமாணம் சொல்றோமே, இந்த நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லைன்னு சொல்லி பவுல் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டுல சொல்லுது. அப்ப ஏன் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த நியாயப்பிரமாணம் மேசியாவாகிய கிறிஸ்துவிலே வழிநடத்துவதற்கு ஒரு உபாத்தியாராக, ஒரு ஆசிரியராக இருப்பதற்காக நியாயப்பிரமாணமானது கொடுக்கப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே நியாயப்பிரமாணம் நல்லதுதான். அதை பற்றி 2 வசனங்களை வாசிப்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கு மொத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதியும் எது? அப்படின்னா, நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கு மொத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளை நியாயங்களை பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி யார்? அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றிருப்பது ஒரு பாக்கியம், நியாயப்பிரமாணத்தை பெற்றிருப்பது ஒரு ஸ்லாக்கியம். வேற எல்லா ஜாதிகளுக்கும் கிடைக்காத, எல்லா தேசத்துக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை, நியாயப்பிரமாணத்தை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். நியாயப்பிரமாணம் நல்லதுதான். இந்த நியாயப்பிரமாணத்திலே ஆண்டவர் பிரியமா இருந்தார் என்று ஏசாயா 42:21 வாசிக்கிறோம். வாசிங்க, ஏசாயா 42:21. கர்த்தர் தம்முடைய வேதத்தை மகிமையுள்ளதாக்குவார், தம்முடைய நீதி நிமித்தம் அதிலே பிரியப்படுகிறார். இங்க வேதம் என்று சொல்வது பழைய ஏற்பாட்டில் எதை குறிக்கிறது? நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்திலே தேவன் பிரியமாயிருந்தார். காரணம் என்னவென்றால், நியாயப்பிரமாணம் மேசியாவிடத்திலே வழிநடத்தக்கூடிய ஒரு உபாத்தியாக இருந்தபடியினாலே. 119ஆம் சங்கீதம் 97ஆம் வசனம். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றாரு, உம்முடைய வேதத்திலே, உம்முடைய நியாயப்பிரமாணத்திலே நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அதுதான் என்னுடைய தியானம். அப்ப நியாயப்பிரமாணமானது நல்லது, நியாயப்பிரமாணமானது மகிழ்ச்சிக்குரியது. நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். ஆனால் இந்த நியாயப்பிரமாணமானது பூரணமற்ற மனிதன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தபடினாலே அவனுக்கு பாவத்தோடு கூட ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. எதை செய்யக்கூடாது என்று சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதோ அதை தான் அவர்கள் செய்தார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தவர்களுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. பொதுவாக மனிதன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்களோ அதை தான் செய்வாங்க. நீங்க ஏதாவது ஒரு பொருளை ஒரு பாக்ஸ்ல வச்சு மூடி வச்சுட்டு உங்க பிள்ளைங்கிட்ட
இந்த பாக்ஸை மட்டும் நீ திறந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு முன்ன நீங்க உள்ள வச்சா திறந்து பார்க்காம இருந்ததுன்னா பிள்ளைங்க எவ்வளவோ எத்தனை நாள் அதை பார்த்தா திறக்க மாட்டாங்க. அது திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எப்ப இதை திறக்க கூடாதுன்னு சொன்னீங்களோ அப்பதான் அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, முதல்ல அதை தான் செய்வாங்க. இதை தான் நியாயப்பிரமாணம் செய்தது. நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை பாவி என்று சொல்லி அது அறிந்து கொள்ள செய்ததை தவிர அது முழுமையான ஒரு விடுதலை கொடுக்கவில்லை. இப்ப நியாயப்பிரமாணமானது நல்லது என்று சொல்லி ரோமர் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். ரோமர் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடிஞ்சா பாருங்க, 16ஆம் வசனம் வாசிங்க. பவுல் சொல்றாரு, நான் விரும்பாததை செய்யறேன், ஆனா நியாயப்பிரமாணமானது நல்லது என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். அதே அதிகாரத்துல 22ஆம் வசனம், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஏனென்றால் உள்ளான மனுஷன் எப்பொழுதும் தேவனோடு கூட சரியான உறவை வைத்துக் கொள்ள வேண்டும், தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீதிமானாக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு ஆவல் இருக்கிறபடினாலே நியாயப்பிரமாணத்தை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டேன். நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. பாத்தீங்களா? இப்ப நியாயப்பிரமாணத்தை நான் விரும்புறேன், நியாயப்பிரமாணம் நல்லது, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன், நியாயப்பிரமாணத்தை நான் நேசிக்கிறேன். ஆனாலும் இந்த நியாயப்பிரமாணமானது என்னை நீதிமானாக்க முடியவில்லை. ஏனென்றால் இப்ப 22, 23 வாசிங்க. போதும். அப்ப நியாயப்பிரமாணத்தின் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, கீழே அது என் அவயங்களில் உண்டாக்குற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அப்ப என் நியாயப்பிரமாணத்தை நான் விரும்புறேன், நேசிக்கிறேன், எல்லாம் சரிதான். ஆனா என்ன, இது பாவ பிரமாணத்துல என்னை சிறையாக்கி விடுகிறது. நான் இப்ப சிறையில இருக்கிறேன், நான் அடிமைத்தனத்துல இருக்கிறேன். என்னை யார் விடுதலை செய்ய முடியும்? நான் நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதே போல இந்த 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது. இதனால நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதனும் நீதிமானாக்கப்பட முடியாது. இதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய நிலை. ஆனால் ஒரு நற்செய்தி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது என்ன நற்செய்தி? இந்த நியாயப்பிரமாணத்தின் சிறையில் இருந்து, பாவ கட்டிலிருந்து, பாவ பிரமாணங்களில் இருந்து, பாவ சிறைகளில் இருந்து விடுதலையாக்குவதற்காக தான் மேசியாவாகிய கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார். 2 வசனங்களை வாசித்து நாம் முடிப்போம். ஏசாயா 42 7ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிலிருந்து, இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து, உம்முடைய கையை பிடித்து, உம்மை தற்காத்து, உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இதைத்தான் மேசியாவாகிய கிறிஸ்து செய்வார் என்று ஏசாயா முன் அறிவித்தார். குருடருடைய கண்களை திறக்கவும். யார் குருடர்?
இந்த சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமாயிராதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனக்கண்களை கூடாக்கி போட்டிருக்கிறான். ஆவிக்குரிய ரீதியாக மனுஷனுடைய கண்கள் கூடாக இருக்கிறபடினாலே தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய வெளிச்சத்தை அவளால் பார்க்க முடியவில்லை. ஏன்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மனிதன் மரித்து போயிருக்கிறபடினாலே அவனுடைய அவைகள் அனைத்தும் செயலிழந்து போயிருக்கிறபடினாலே தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாதபடி அவன் பாவத்தின் அந்தகாரத்திலும் பாவ மரண இருளில் இருந்து, அந்த இருளில் இருக்கிற அந்த பாவ கட்டுகளில் இருந்து அந்த கட்டுகளை அறுத்து அவர் விடுதலையாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே மேசியா உலகத்திற்கு வந்தது, அவர் உலகத்திற்கு வந்த நோக்கம் இதுதான் நற்செய்தி. கடைசி இன்னொரு வசனத்தை வாசித்து முடிப்போம். கலாத்தியர் 3:24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்துகிற உபாதியாய் இருந்தது. இப்ப விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு முன்பு நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்திலே இருந்தோம், நியாயப்பிரமாணத்தின் அடிமைகளிலே இருந்த நம்மை ஆண்டவர் முற்றிலுமாக விடுவித்தார். அதே சமயத்துல இன்னும் ஒரு காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலேயே அந்த 4ஆம் வசனத்தை மறுபடியும் படிங்க. நாம் உத்திர சுகாரத்தினுடையபடி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறும் போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இப்ப நம்ம எதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்திற்கு வந்தார்? நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் பொருளாக உலகத்திற்கு வந்தார். அடுத்தபடியாக நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை மீட்டு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து அவருடைய புத்திர ஸ்வீகரர்களாய் இருக்கும்படி, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இதற்கு முன்பு எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று பவுல் சொல்லுகிறார். எபேசியர் 2:13-12 இருந்து வாசிங்க. வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராக்கி இருதயத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதயத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதயத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இப்ப நாம எப்படி இருந்தோங்கிறத ஒரு பெரிய பட்டியலே சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவை சேராதவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்துக்கு உடன்படிக்கைக்கு அந்நியர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவனற்றவர்கள், அவருக்கு தூரமாய் இருந்தவர்கள், இப்படிப்பட்ட நம்மை மேசியாவையாய் கிறிஸ்து உலகத்திற்கு வந்ததனால கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து தம்முடைய ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததனால இப்ப அந்நியராகிய நம்மை அவருடைய குடும்பத்திலே ஏற்றுக்கொண்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்மஸ். அப்ப கிறிஸ்மஸ் காலத்துல 3 விதமான காரியங்களை நாம் சிந்தித்தோம். எப்பொழுது தேவன் இந்த உலகத்திற்கு மேசியாக அனுப்பினார், எப்படி இந்த உலகத்திற்கு அனுப்பினார், எதற்காக அனுப்பினார், இந்த 3 கேள்விகளும் இந்த 2 வசனங்களிலே மிக தெளிவாக அடங்கியிருக்கிறது. அதிலே விசேஷமான நற்செய்தி என்னவென்றால் நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அருமையானவர்களே, பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை ஈவாக நமக்கு கொடுத்தபடினாலே அவருடைய
அன்பின் நிமித்தம் அவருடைய தியாகத்தினாலே இப்ப நாம அவர் கொடுத்த ஈவாகிய கிருபையினால் கிடைக்கூடிய ரட்சிப்பை நாம் இன்றைக்கு சுதந்திரித்துக் கொண்டு அவரை நாம் தொழுது கொள்கிறோம். ஆகவே யாராகிலும் இன்னும் இந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டுகளிலே எப்படி மக்கள் இருந்தார்களோ அதே போல அந்த பாவ சிறையிலே நாம் இன்னும் யாராக இருப்போமானால் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் முழுவதுமாய் வரும் பொழுது, முழுமையாய் ஒப்புக் கொடுக்கும் பொழுது இந்த பாவ சிறையில் இருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறார். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறார்கள். ஆமென்.